தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். மே 1986. ஒப்பந்த புள்ளி. அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். வறுமை கோட்டிற்கு கீழுள்ள தமிழ்நாடு அரசின் செய்ய வேண்டும் உத்தரவாதம். முன்வைப்புத் தொகை 5000 ரூபாய். ஒப்பந்த புள்ளிகள் மணி வரை பெறப்பட்டு ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் திறக்கப்படும். மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு. தயார் செய்க வணிகமுறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். சென்ற மாதம் தேதிய கடிதத்தில் அனுப்ப வேண்டிய இதுவரை வந்து சேரவில்லை. ஒப்பந்தப்படி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நாட்களுக்குள் அனுப்பாவிடில் ஏற்க நேரிடும். சிமெண்ட் கம்பெனி எழுதும் வணிகமுறை கடிதம். தயார் செய்க பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். அலுவலர் தேவை. நிர்வாக பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு பெற்றவராக இருக்க வேண்டும். ஆண்டு காலம். முன் அனுபவம். வீட்டு வசதி. மருத்துவ வசதி. இறுதிக்குள் வந்து சேர வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். தினமணி நாளேடு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம். தயார் செய்க பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பேரவை கூட்டம் மணிக்கு நடைபெறும். வரவு செலவு. பேரவை கூட்ட அறிவிப்பு. தயார் செய்க 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். சட்டமன்றம் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு மாண்புமிகு உறுப்பினர் ஒருவர் பேசியதாவது: ஒரு முறைதான் விவாதிக்க முடியாத முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொறுத்தர் வரையில் கொண்டு வர வேண்டும். இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எடுக்க வேண்டும் என்று ஒரு கட்சி, பிற கட்சிகள், எதிர்கட்சிகள், தோழமை கட்சிகள் என்ற முறையிலும் எல்லா கட்சிகளின் செய்ய வேண்டும். அப்போதுதான் கூற விரும்புகிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. வரும் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று வறுமை கோட்டிற்கு கீழுள்ள முதியோர் ஆண் பெண் இருபாலருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக சேலை வேட்டிகள் 20,000 இலவசமாக வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 60ஆம் எண் ரக நூலை கொண்டு தயாரிக்கப்பட்ட
துணிகளை 30 தினங்களுக்குள் சப்ளை செய்ய வேண்டும். நிறத்திற்கும் தரத்திற்கும் உத்தரவாதம் தேவை. முன்வைப்புத் தொகை 5000 ரூபாய். ஒப்பந்த புள்ளிகள் பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 3 மணி வரை பெறப்பட்டு 4 மணிக்கு ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் திறக்கப்படும். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு தயார் செய்க. 2. சென்ற மாதம் 6ஆம் தேதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தபடி தாங்கள் அனுப்ப வேண்டிய 400 டன் சிமெண்ட் மூட்டைகள் இதுவரை வந்து சேரவில்லை. அதனால் எங்கள் நிறுவனம் கட்டி முடிக்கப்பட வேண்டிய கட்டிட வேலைகள் பாதியிலே தடைப்பட்டிருக்கின்றன. ஒப்பந்தப்படி சிமெண்ட் வந்து சேராததால் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே 10 நாட்களுக்குள் சிமெண்ட் மூட்டைகளை அனுப்பாவிடில் எங்களுக்கு ஏற்படும் நஷ்டத்தை தாங்கள் ஏற்க நேரிடும் என்பதை தெரிவித்து சென்னை பாலாஜி வீடு கட்டும் நிறுவனம் டால்மியாபுரம் சிமெண்ட் கம்பெனி நிர்வாகிக்கு எழுதும் வணிகமுறை கடிதம் தயார் செய்க. 3. சக்தி குழாய் தொழிற்சாலையின் கோவை கிளைக்கு நிர்வாக அலுவலர் தேவை. பணியாளர் நிர்வாக பிரிவில் முதுகலை பட்ட படிப்பு பெற்றவராக இருக்க வேண்டும். குறைந்தது 3 ஆண்டு காலம் ஏதாவது கம்பெனியில் பணியாற்றிய முன் அனுபவம் தேவை. மாத ஊதியம் 2000 ரூபாய். வீட்டு வசதி மருத்துவர் வசதி அளிக்கப்படும். இம்மாத இறுதிக்குள் மனு வந்து சேர வேண்டும். நிர்வாக இயக்குனர் சக்தி குழாய் நிறுவனம் சென்னை அளிக்கும் விளம்பரம் தயார் செய்க. 4. காலை மாலை வேளைகளில் நகர பேருந்துகளின் ஜன நெருக்கடி அதிகமாக இருப்பதால் பேருந்துகள் இடையில் நிறுத்தப்பட்டு டிக்கெட் தர வேண்டியிருக்கிறது. இதனால் காலதாமதமாகிறது. ஆகவே பேருந்து புறப்படும் இடத்திலேயே முன்னதாக டிக்கெட் தர ஏற்பாடு செய்தால் காலதாமதம் ஏற்படாது என்று பேருந்து பயணிகள் சங்கத்தின் தலைவர் தினமணி நாளேடு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயார் செய்க. 5. மயிலை இந்து சாசுவத நிதியின் 20ஆம் ஆண்டு பேரவை கூட்டம் டிசம்பர் 1 தேதி காலை 9 மணிக்கு மயிலை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் நடைபெறும். அப்போது நிதியின் வரவு செலவு சிப்பந்திகளுக்கு ஊக்க ஊதியமளித்தல் போன்றவை ஆலோசனைக்கு வைக்கப்படும் என்று செயலாளர் கண்ணன் அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. மாநில சட்டமன்றம் என்ற தலைப்பின் கீழ் அவை முன் வைக்கப்பெற்ற மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு மாண்புமிகு உறுப்பினர் ஒருவர் பேசியதாவது: ஜனநாயக அமைப்பில் சட்டமன்றம் என்பது ஒரு பிரதான அமைப்பு. அதனுடைய செயல்பாட்டை ஊக்குவிப்பது அரசாங்கத்தின் கடமை. சட்டமன்ற கூட்டம் 6 மாத கால இடைவெளிக்கு ஒரு முறைதான் தற்போது நடைபெறுகிறது. அதனால் முக்கியமான பிரச்சனைகள் கூட உடனடியாக இங்கே விவாதிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. ஆகவே இனிமேல் கண்டிப்பாக 3 மாதங்களுக்கொரு முறை சட்டமன்றம் கூடுவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். தற்போது 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி என்று இருப்பதை 5 என்று மாற்ற வேண்டும். இந்த கருத்தை வலியுறுத்தும் வகையில் தனி தீர்மானம் ஒன்றை அரசு கொண்டுவர வேண்டும் என்கிற ஆலோசனையை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையையும் அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டமன்ற பேரவைகள் அமைக்கப்படுகின்றன. பெரும்பான்மை பலம் மிக்க ஒரு கட்சி ஆட்சி கட்சியாகவும் பிற கட்சிகள் எதிர்க்கட்சிகள் தோழமை கட்சிகள் என்ற முறையிலும் சட்டமன்றத்தில் செயல்படுகின்றன. எல்லா கட்சிகளின் கொள்கைகளுக்கும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதையே அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருப்பினும் ஒவ்வொன்றும் தன்னுடைய சுயநலம் கருதி ஆளும் பொறுப்பிலுள்ளவர்கள் கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்களுக்கு கூட எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இந்த போக்கு மாற வேண்டும். அப்போதுதான் உண்மையான மக்களாட்சி இங்கே மலரும் என்பதை நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். சட்டமன்ற நடவடிக்கை குறித்த விமர்சனம் வானொலியில் 5 நிமிடங்கள் மட்டுமே ஒளிபரப்பப்படுகிறது. இது மிகவும் குறைந்த நேரம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 4½ மணி நேரம் நடக்கும் விவாதத்தை 5 நிமிட நேரத்தில் மக்களுக்கு முழுமையான செய்தியாக வானொலியில் ஒளிபரப்ப முடியாத சூழ்நிலை இருக்கிறது. மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இங்கே விவாதம் நடத்தி அதன் மீதான அரசின் கொள்கைகள் நிலைகள் இங்கே அறிவிக்கப்பட்ட போதிலும் அவை முழுமையான வகையில் ஒளிபரப்பப்படவில்லை என்றால் ஆங்காங்குள்ள மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை குறித்து அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவையில் எடுத்து வைத்து அரசின் கவனத்தை ஈர்க்க தவறிவிட்டாரோ என்று எண்ணுகிற அளவிற்கு நிலைமைகள் ஏற்பட்டு விடுகின்றன. ஆகவே அந்த நேரத்தை குறைந்தபட்சம் 15 நிமிடம் என்று அதிகரிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே நான்
கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற நூலகத்தில் பல நல்ல சிறந்த புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் அங்கே உட்கார்ந்து படிப்பதற்கு கூட சரியான அமைதியான சூழ்நிலை இல்லை. ஸ்டாப்.